சார் கேளுங்க சார். சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆயிருக்கு. அரசு தரப்புல முயற்சி எடுக்கிறாங்க. நேற்று விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? நேற்று கரூர்ல இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் 36 மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது, டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வேணால் வீட்டில் எங்கே வேணால் கைது செஞ்சுக்காங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு. இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட. ஏனென்றால் ஒரு கூட்டம் மாத்திரமே ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில் தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்த பிறகும் அந்த ரோட் ஷோ நடத்துறது, அதுதான் அந்த தவறுக்கு அடிப்படை காரணம். ஒரு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு தாவேக்காலை எழுதி கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு 27,000 பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு, மாப் சைக்காலஜி. கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர் தான் தலைவராக